ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 5 பயிற்சி 5.4 ஆறாம் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பிரிவு சூத்திரத்தை பயன்படுத்தி புள்ளிகள் ஏ பி சி 3 புள்ளி இருக்கு ஆகியன ஒரே கோட்டில் அமையும் என நிரூபிக்க. 3 ஒரே கோட்டில் அமையும் அப்படின்னு நிரூபிக்க சொல்றாங்க. அப்படின்னா இது எந்த ரெண்டுக்கு இடையில? ஏபிக்கு இடையில சி இருக்கா, இல்லைன்னா பிசி கடையில் ஏ இருக்கா, எப்படின்னு தெரியாது. நாமளா எந்த மாதிரினாலும் எடுத்துக்கலாம். ஸோ ஏங்கிற புள்ளியை நான் 7 - 5 பிங்கிற புள்ளி இங்கே இருக்குன்னு எடுத்துக்கிறேன். பிங்கிற புள்ளி 9 - 3 இந்த ஏபியை சேர்க்கிற கோட்டை சிங்கிற புள்ளி நடுவில் ஒரு குறிப்பிட்ட ரேஷியோவில் பிரிக்குது அப்படிங்கிற மாதிரி நான் கணக்கெடுக்க போகிறேன். அது என்ன ரேஷியோவில் பிரிக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ என்னன்னு அதை எடுத்துக்கிறோம். இது இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் பிரிக்குது அப்படின்னு சொன்னாதான் இந்த சி இந்த ஏபி மேலே அமையும். அப்போ தான் இந்த ஏபிசி 3 ஒரே நேர்கோட்டில் இருக்கும்ன்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு தகவல் கிடைக்கும். இப்போ நம்ம இந்த பிரிவு சூத்திரத்தை எழுதுவோம். பிரிவு சூத்திரம் என்னது? mx2 + nx1 by m plus n, my2 plus ny1 by m plus n. இதுதான் பிரிவு சூத்திரம். இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி தான் இந்த 3 ஒரே கோட்டில் அமையும் அப்படின்னு எழுத சொல்றான், நிரூபிக்க சொல்றான். ஸோ நம்ம இதை x1 y1 ஆகும், இதை x2 y2 ஆகும், இதை xy ஆகும் எடுத்துக்கிறோம். இந்த சி ஆனது உட்புறமாக பிரிக்குதா வெளிப்புறமாக பிரிக்குதான்னு நமக்கு தெரியாது. நம்ம ஒரு அனுமானத்தில் உட்புறம்னு எடுத்திருக்கோம். m/n ப்ளஸ்ல கிடைச்சிச்சுன்னா இந்த சி ஏபியை உட்புறமாக பிரிக்குதுன்னு சொல்றோம். இந்த கிடைக்கிற ஆன்சர் m/n நெகட்டிவ்ல கிடைச்சிச்சுன்னா இந்த சி ஏபிக்கு வெளியில இருக்குன்னு அர்த்தம். எக்ஸ்டர்னலா பிரிக்குதுன்னு ஆன்சர் எழுதும், வெளிப்புறமாக பிரிக்குதுன்னு எழுதும். செய்வோமா? m x2க்கு என்னது? 9 + n, x1க்கு 7 by m plus n, m y2 plus n y1 by m plus n. This is equal to the what? C, இந்த வேல்யூ 13,1. ஸோ தனித்தனியாக கோஆர்டினேட்ஸை ஈக்குவேட் பண்ணும். 9m plus 7n by m plus n is equal to x கோஆர்டினேட் 13. அதே போல் y கோஆர்டினேட் -3m minus 5n by m plus n is equal to 1. சுருக்கும். இந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 13m plus 13n. m எல்லாம் ஒரு பக்கம், n எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வருவோம். சப்பண்ணா ஸோ m by n 6 by -4, 2ஆல் அடித்தா 3/2 மைனஸ் சிம்பிள் கிடைக்குது. m by n is equal to -3/2. ஒரு விகிதம் பாசிட்டிவ்ல தான் இருக்கணும். ஸோ m/n 3:2ங்கிற விகிதத்தில் சி ஆனது அந்த ஏபியை இணைக்கும் கோட்டை வெளிப்புறமாக பிரிக்குதுன்னு எழுதும். அதே போல் இங்கேயும் சுருக்கி பார்ப்போம். எம்எல்லாம் ஒரு பக்கம், என்னெல்லாம் ஒரு பக்கம். ஸோ m by n is equal to 6 by -4, இங்கேயும் 3/2 வருது. ஓகே, ஸோ 2 கோஆர்டினேட்லேயும் நமக்கு இதே கிடைக்குது, எக்ஸ் எடுத்தாலும் ஒய் எடுத்தாலும். அப்போ நம்ம ரிசல்ட் எழுதணும். சிங்கிற புள்ளி 13,1 ஆனது ஏங்கிற புள்ளி 7 - 5, பிங்கிற புள்ளி 9 - 3, சி ஆனது ஏபிஐ இணைக்கும் கோட்டை (3:2) என்ற விகிதத்தில் வெளிப்புறமாக பிரிக்கிறது. இந்த சி ஏபிக்கு வெளியில இருக்கு. ஏன்? இந்த மைனஸ் சிம்பல் வரனால.
அப்ப 3 அதாவது A, B, C என்பவை ஒரே கோட்டில் அமையும். ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சாதான் அது பிரிக்கிற விகிதம், இந்த பிரிவு சூத்திர ஃபார்முலாவை நம்மளால பயன்படுத்த முடியும். ஓகேவா? பிரிவு சூத்திரத்தை பயன்படுத்தின்னு கொடுத்தனால இந்த சம் செஞ்சிருக்கோம். இல்லையா ஏபிசி 3 ஒரே கோட்டில் அமையும் என நிரூபி அப்படின்னு மட்டும் கொடுத்தாங்கன்னா லென்த் ஏபியினுடைய நீளம், பிசி உடைய நீளம், ஏசி உடைய நீளம் 3 நீளத்தையும் கண்டுபிடிச்சு எந்த 2 நீளத்தை கூட்டினா 3வது நீளம் கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா 3 ஒரே கோட்டில் இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம்.